அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்கும் இபிஎஸ் உறுதி. தனி கட்சிக்கு வாய்ப்பே இல்லை, ஓபிஎஸ் பேட்டி. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு, 2 பேர் உயிரிழப்பு. அரசு பள்ளியில் குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைப்பதா? புதுக்கோட்டை சம்பவம் குறித்து அண்ணாமலை ஆவேசம். விளம்பர அரசியல் செய்யும் திமுக, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாடல். ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட் வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மறைவு, திரையுலகினர் இறுதி அஞ்சலி. தங்கம் விலை மீண்டும் உயர்வு, நகை பிரியர்கள் அதிர்ச்சி. இந்தியாவின் குற்ற தலைநகராக பீகார் மாறிவிட்டது, ராகுல் காந்தி விமர்சனம். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 4 பதிவு. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டரில் 6.7 பதிவு. காசாவில் ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் பலி, தொழில்நுட்ப தவறு என இஸ்ரேல் விளக்கம். புதின் அழகாக பேசுகிறார், ஆனால் குண்டுகளையும் வீசி விடுகிறார், ட்ரம்ப் தாக்கு. கணவனை விட்டு பிரிகிறேன், இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் அறிவிப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் சாம்பியன் பட்டம் வென்றார் இத்தாலி வீரர் சின்னர். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.